இந்த குர்ஆனிலே எப்படி நீங்கள் குடும்பம் நடத்த வேண்டும் தெளிவாக வந்திருக்கு. எப்படி சொத்து சேர்க்க வேண்டும் தெளிவாக வந்திருக்கு. எப்படி சேர்த்த சொத்தை பிரிக்க வேண்டும் தெளிவாக வந்திருக்கு. அல் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. அதையும் அல்லாஹ் சொன்னபடி பின்பற்ற, ஹஸ்ரத் சொல்லபடி பின்பற்றி நாறி போகாது. நான் ஒவ்வொரு முறையும் இங்கே ஹுத்பாக்கு வரும்போது சொல்லுகிறேன், திருமணம் அதில் உள்ள அனைத்து செலவும் ஆணை சார்ந்தது. ஏ வாலிபனே, ரசூலுல்லாஹ் விழித்தார்கள் வாலிபர்கள், உங்களுக்கு யாருக்கு திருமணம் செய்ய ஆற்றல் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யும். என்ன ஆற்றல்? மனைவியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான வீடு ஏற்பாடு, அது ஆணின் கடமை. அதற்கு பின் உணவு உடை அவளுக்கு கொடுக்க வேண்டியது. இது அல்லாஹ் சொன்னது. ஆண்கள் அவர்களுடைய சொத்திலிருந்து, அவர்களின் சொத்திலிருந்து பெண்களுக்கு செலவழிப்பதால் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யும் தகுதி பெற்றவர்கள். இது அல் குர்ஆன் வசனம். நாங்கள் பெண்ணுடைய வீட்டிலிருந்து, அவள் தந்த சீதனத்திலிருந்து தொழிற்செய்து, காணியா இருக்கலாம், வாங்கி தந்த ஆட்டாவா இருக்கலாம், அல்லது மெயின் ரோட்டில் வந்தால் ஊருக்குள் இந்த கடவுமா இருக்கலாம், அவளின் சொத்திலிருந்து சம்பாதித்து நாங்களும் சாப்பிட்டு அவளுக்கும் கொடுத்தால் இது குர்ஆனுக்கு மாற்றம். ஹராமான தொழில், ஹராமான சம்பாத்தியம். நீங்கள் சொத்தம் போக விரும்புகிறீர்களா? குர்ஆனில் உள்ள எல்லாத்தையும் விடுங்கள். தோதுப்பட்டதை எடுத்து மத்தனில் மனோ இச்சைக்கேற்ப நடக்காதீர்கள். வாஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜிதிக்கும். சூரத்து தலாக்கை சொல்கிறார். ஒரு பெண்ணை நீ தலாக் சொன்னாலும் அவருடைய இத்தா முடியும் வரை அவள் ஒன்ற செலவில ஒன்ற ஊட்டதான் இருப்பாள். அல்லாஹ் சொன்னான், அவளை உணவு செலவிலே, ஒன்ற செலவிலே நீ இருக்கின்ற இடத்திலே அவளை குடியிருப்பாட்டு, ஒன்ற சொத்தில குடியிருப்பாட்டு. தலாக் சொல்லி இத்தா முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவள் அவளை ஊட்ட போவாள். நாம் எத்தனை பேர் செய்யறோம் சகோதரர்கள்? வாழ்க்கையில் ஒரு ஆம்பளை ஒரு ஊடுதான் தனக்கு, தங்கச்சி கல்லு, ராட்டா கல்லு தனக்கு. நாம கட்ட தவறியதால் என்ன செய்யறோம்? கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, இரண்டாவது பிள்ளை பிறந்தது, மூணாவது பிறந்தது, பிள்ளைகளுக்கு 2, 3 கட்டிக்கிறோம். நாம ஒன்று கட்ட தவறியதா? நம்மளால முடியாதா? நான் பெற்ற பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை கட்டுறான், அவன் உழைச்ச காசை அவனுக்கு அனுபவிக்க முடியவில்லை. நாம் எல்லாரும் குற்றவாளிகள், ஒரு சிலரை தவிர. ஆனால் வாலிபர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுவும் அல்லாஹ்வின் கட்டளை. ஐவேளை ஜமாத்தா தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட மாதிரி, ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட மாதிரி, ரமலான் நோன்பை பிடியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட மாதிரி, வசதியுள்ளவர் ஹஜ்ஜுக்கு போங்கள் என்று கட்டளையிட்ட மாதிரி அல்லாஹ்வின் கட்டளை தான் ஒரு ஆண் மனைவியை தன் வீட்டில் வைத்திருக்க வேண்டும், தன் செலவிலே அவளை வைத்திருக்க. மறக்காதீர்கள், அல்லாஹ்வின் கட்டளைக்காக 25 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போகிறீர்கள். அந்த அல்லாஹ் தான் இதையும் சொன்னான். அதனால் நீ அவளுடைய வீட்டை நாடி இருப்பதால் அந்த வீட்டில் அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை விட பல மடங்கு சொத்து உனது மச்சினருக்கு சேர வேண்டியது அங்கே அநியாயமாக பாப்பாவால் கொடுக்கப்பட்டு உன் மச்சினன் அநியாயம் இழைக்கப்படுகிறான். அந்த பாவத்தை நீ நரகத்தில் அனுபவிப்பாய். அல்லாஹ்வை பயந்து. தகப்பன்மார்களே, உங்கள் பெண் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு அவனுக்கு சேர வேண்டியதை கொடுக்கிறீர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது அநியாயம், அநியாயம் என்றார். இதற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். அந்த அநியாயத்தை அல்லாஹ்வை நம்பிய மூமின்களாக இருந்தால் நீங்கள் செய்யாதீர்கள். வாலிபர்களே, உங்கள் தகப்பன்மார் உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டதற்காக நீங்கள் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யாதீர்கள். உங்க அப்பா உனக்கு சொத்து தரவில்லையா, அதற்காக இன்னொருவரின் சொத்தை நீ பறிக்காதே. 35 வயசானாலும் பரவாயில்லை, ஒரு வாடகை வீட்டிலாவது உன் மனைவியை கூட்டிக் கொண்டு போ. அதன் கொடுத்து மாறாடு இல்லையா, ஓட்டமாவடியில முடிக்கொண்டு என்ற நிபந்தனையும் கிடையாது. துணியோ பொம்பளைகள் இருக்கிறார்கள், உலகம் எல்லாம் பொம்பளை இருக்கிறார்கள். தாராளமாக நீ முடிப்ப என்றால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கே வந்து விடுவார்கள். முடி, நீ அல்லாஹ்வை பயந்திருந்த. உன் வீட்டில் ஒருவன் களவெடுத்தான் என்பதற்காக மற்றவன் வீட்டில் போய் நீ களவெடுக்க முடியாது, அது ஹராம். சில மௌலைமார்கள், நவீன தௌஹீத் மௌலைமார், அது உங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சால் ஹலாலா என்று கொடுக்கிறார்கள். அப்படியா? என்னங்க நீங்க ஹலால் என்று ரோட்டில் நிக்கிற பொண்டையாட்டியோட சண்டை என்று கேட்டால், கிஃப்ட் என்றா உங்களுக்கு தானே சொந்தம், உறுதி உங்களுடைய பேர்லாம் எழுதி தந்திருப்பார்கள் என்று கேட்டால், இல்ல பறிச்செடுத்துட்டாங்களா, செல்லத்துக்கு தான் அது கிஃப்ட். இப்படி சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டுறார்கள். இன்னும் சில ஹஸ்ரத்துமார் என்று ஏன் சொல்ல என்றால், அவர்கள் பிழையாக செய்ததால் தான் நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள். டெம்பரரி ஆயிருக்காராம், நாளைக்கு ஊடு கட்டிட்டு பேசிடுவாராம். அது சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? இல்ல, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளைக்கும் பேர பிள்ளை 2 இருக்கு. எத்தனை வருஷம்? 25 வருஷம் டெம்பரியா. இப்படி டெம்பரி என்ற பெயரிலே மாமனாரை விரட்டி விட்டு மச்சினனை விரட்டி விட்டு இருக்கிறார்கள். இந்த கருமத்தை செய்யாதீர்கள், பாவம். பார்க்க இயலாம இருக்கு. எங்கட ஊர்ல இருந்து உங்களோட ஊருக்கு வருவார்கள் கௌரவத்தால், உங்களோட ஊர்ல இருந்து வாரார்கள். அங்கே 75 வயசு உம்மா வாரா. எந்த ஊருமா? நான் இந்த ஊரு. எங்கம்மா உங்களுக்கு ஊடு இல்லையா? ஒன்றும் இல்லையா? இல்லம்மா, எல்லாத்தையும் மருமானுக்கு கொடுத்தாச்சு. 75 வயசு 80 வயசு தாய்மார்கள், முஸ்லிம் தாய்மார்கள் பிச்சை எடுக்கிறார்களே, அதற்கு காரணம் யார்? இதை விட கர்மம் கிடையாது, மிக பெரும் பாவம். பெற்ற தாயை 75 வயசிலே சேவை செய்து சொர்க்கத்துக்கு போற பாக்கியத்தை பெற வேண்டிய பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை
பிச்சை எடுக்க விடுகிறார்கள், அலைகிறார்கள். எங்களுடைய ஜும்மா பள்ளி இன்று போனால் உங்களுக்கு விளங்கும் அவரது அக்கறை பத்தி. ஜும்மா பள்ளி ஒவ்வொரு பள்ளி அறையிலையும் எத்தனை மூத்தம்மாமா, 80 வயசு 70 வயசு தாண்ட மூத்தம்மாமா, ரொம்ப இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய கவலையான யோசி. சமூகம் நாரி போயிருக்கு. ஆனால் சகோதரர்களை திருந்துவோம், திருத்துவோம், திருந்துவதற்காக முயற்சி செய்வோம், தௌபா செய்வோம்.